முருகன் அருளால் சென்ற மாதம் இருந்த கஷ்டங்கள் நீங்கி ஐப்பசி மாதத்தில் நிம்மதியாக இருப்பீர்கள். குலதெய்வத்தோடு சேர்த்து தங்களுக்கென்று இஷ்ட தெய்வமும் இருக்கும். இவர்கள் இருவரையும் முழுமனதோடு வழிபாடு செய்தால் யோகத்தை தரும். ஐப்பசி மாதத்திற்கு ராசிக்கேற்ற தெய்வங்களை தெரிந்து வணங்குங்கள். உங்களின் ராசிக்கேற்ற தெய்வங்களை வணங்கினால் ஐப்பசி மாதம் பல யோகத்தை தரும். உங்களின் ராசிக்கு எந்த கடவுள் என்பதை பற்றி அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்களின் ராசிக்கு எந்த கடவுள் என்பதை கமெண்டில் சொல்லுங்க. மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையையும் வழிபட்டு வர ஐப்பசி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள் நீங்கி சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறும். மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் அமையும். கடக ராசிக்காரர்கள் துர்க்கை அம்மனை ராகு நேரத்தில் வழிபடுவதன் மூலம் அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்கள் காலபைரவரை வழிபட்டு வர வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதால் பணவரவு வீட்டில் அதிகரிக்கும். மகரம் கும்பம் மீனம் ராசிக்காரர்கள் விநாயகரை வழிபாடு செய்வதன் மூலம் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.